என்னுடைய ப்ரீவியஸ் வீடியோஸில் நிறைய டெக்கோர் டிப்ஸ் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். பல டிசைனர்ஸ் ரிப்பீட்டடாக சொன்ன இந்த டிப்ஸ் எல்லாத்தையுமே நான் என்னோடய லிவிங் ரூமில் ட்ரை பண்ணி பார்த்தப்போ அது எனக்கு எப்படி ஒர்க் அவுட் ஆகியிருக்குன்றத இந்த லிவிங் ரூம் டூர் மூலமாக உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஸோ வெல்கம் டு மை ஹோம். இந்த அப்பார்ட்மெண்ட் ஒரு 3 பெட்ரூம் அப்பார்ட்மெண்ட். லிவிங் ரூம், டைனிங் ரூம், கிச்சன்னு ஒரு ஓப்பன் ஃப்ளோர் பிளான் தான். லிவிங் ரூம் 150 to 200 ஸ்கொயர் ஃபீட்டுக்குள்ளே தான் இருக்கும். அவ்வளவு பெருசில் ஒரு மீடியம் சைஸ் லிவிங் ரூம் தான். என்ட்ரன்ஸ் டோரை ஓப்பன் பண்ணதுமே லிவிங் ரூம் தான். செப்பரேட்டாக என்ட்ரிவே மாதிரி எதுவும் இல்லை. அதனால் நான் என்னுடைய லே அவுட்டை சின்ன ஒரு என்ட்ரிவே இருக்கிற மாதிரி செட் பண்ணியிருக்கேன். இது ரொம்ப நேரோ என்ட்ரிவேனால் கன்சோல் டேபிள் வைக்கிற அளவுக்கு இதில் இடம் இல்லை. அதனால் ஒரு சின்ன வுடன் ஸ்டோரேஜ் பெஞ்சில் நான் ஒரு சின்ன ஃபிஷ் டேங்க் வச்சுருக்கேன். இந்த ஃபிஷ் டேங்க்கோட சைஸ் பார்த்திங்கன்னா 2.5 gallon ஃபிஷ் டேங்க். இந்த ஃபிஷ் டேங்க்குக்கு மேலே ஒரு கேன்வஸ் வால் ஆர்ட் மாட்டியிருக்கு. இது ஒரு ஃபால் சீனரி. இதனோட சைஸ் பார்த்திங்கன்னா 3x3 அடி இருக்கும். ஓரளவு பெருசு தான். இந்த வீட்டோட பெயிண்ட் கலர் பார்த்திங்கன்னா பேஜ் கலரில் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க, நியூட்ரல் கலரில். இதோட ஃப்ரேம், டோர் எல்லாம் பார்த்திங்கன்னா ஒயிட் கலரில் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. சீலினும் ஒயிட் கலரில் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. நான் ஏன் பெயிண்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறேன்னா, இது வந்து ஒரு ரெண்டட் அப்பார்ட்மெண்ட். நாங்கள் வரும்போதே இந்த கலரில் தான் இங்கே பெயிண்ட் பண்ணியிருந்தது. அடுத்ததாக இந்த லிவிங் ரூமோட லே அவுட் பற்றி பார்க்கலாம். நம்ம லே அவுட் செட் பண்ணுறதுக்கு முதல்ல ஃபோக்கல் பாயிண்ட் என்னன்னு டிசைட் பண்ணுறதை பற்றி நான் உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஃபோக்கல் பாயிண்ட் பற்றி தெரியாதவங்க அந்த வீடியோவோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் போய் பார்க்கலாம். இந்த லிவிங் ரூமோட ஃபோக்கல் பாயிண்ட் பார்த்திங்கன்னா அது டிவி வால் தான். பொதுவாக பல லிவிங் ரூமில் ஃபோக்கஸ் டிவி தான். அதே போல் தான் இந்த லிவிங் ரூமோட ஃபோக்கஸும் டிவி தான். அதால் இந்த டிவி வாலை நான் ஃபோக்கல் பாயிண்ட்டாக மாற்றியிருக்கேன். டிவியோட 2 சைடும் 2 ஃப்ரேம்டு ஆர்ட் ஒர்க் மாட்டியிருக்கு. டிவிக்கு மேலே ஒரு விண்டேஜ் ஸ்டைல் வால் கிளாக் மாட்டியிருக்கு. டிவி ஸ்டாண்டோட ஒரு சைடில் ஒரு க்ரீன் பிளான்ட் இருக்குது. இது ஒரு ஃபேக் பிளான்ட் தான். பொதுவாக க்ரீன் பிளான்ட் ஒரு ஃப்ரெஷ் லுக்கை தரும். அதே போல் நம்ம சென்ஸை காம் பண்ணக்கூடிய மாதிரியான ஒரு நல்ல ஃபீலையும் தரும். அடுத்த சைடில் ஒரு வுடன் வேஸில் கிராஸ் வச்சுருக்கு. இந்த கிராஸ் ரியல் கிராஸ் தான், ஆனால் அதில் கலர் பண்ணியிருக்கு. நம்ம ஃபோக்கல் பாயிண்ட்டை டிசைட் பண்ணிட்டாலே லே அவுட் என்ன மாதிரி அமைக்கலாம்ன்ற ஐடியாவுக்கு வந்துடலாம். ஒரு சின்ன லிவிங் ரூமுக்கு சூட்டபிளான லே அவுட்டை தான் நான் இந்த லிவிங் ரூமில் செட் பண்ணியிருக்கேன். இது அவ்வளவு பெரிய ஸ்பேஸாக இல்லாததால் ஸ்பேஸ் ரூலை என்னால் இந்த லிவிங் ரூமில் அப்ளை பண்ண முடியலை. இருந்தாலும் எந்தளவு பாசிபிளோ அந்தளவு நான் அந்த ஸ்பேஸை மேனேஜ் பண்ணி ஃபர்னிச்சர் லே அவுட்டை செட் பண்ணியிருக்கேன். உங்களுடைய லிவிங் ரூம் பெரிய லிவிங் ரூமாக இருந்தால் இந்த ஸ்பேஸ் ரூலை யூஸ் பண்ணி நீங்கள் உங்கள் லே அவுட்டை செட் பண்ணிக்கலாம். ஸ்பேஸ் ரூல் வீடியோவோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். இந்த லிவிங் ரூமோட சோஃபாஸை நான் மிக்ஸ் மேட்ச் பண்ணி தான் போட்டிருக்கேன். இந்த சோஃபாஸோட கலருக்கு மேட்ச் பண்ணுற மாதிரியான த்ரோ பிலோஸோட கலர்ஸை நான் சூஸ் பண்ணியிருக்கேன். த்ரீ சீட்டட் சோஃபா, சிங்கிள் சோஃபாஸ், காஃபி டேபிள், டிவி ஸ்டாண்ட் எல்லாமே ட்ரெடிஷ்னல் ஸ்டைல் ஃபர்னிச்சர்ஸ் தான். இந்த ட்ரெடிஷ்னல் ஸ்டைல் 1700 காலப்பகுதிகளில் அமெரிக்கா, யூரோப்பில் அறிமுகப்படுத்தப்பட்ட ஸ்டைல். இந்த லிவிங் ரூமில் நான் ஒரு மீடியம் சைஸ் ரக் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதனால் எல்லா சோஃபாவுமே ரக்குக்குள்ளே உள்ள மாதிரி லே அவுட் செட் பண்ண முடியலை. அதனால் சோஃபாவோட ஃப்ரண்ட் லெக் மட்டும் ரக்குக்குள்ளே இருக்கிற மாதிரி நான் லே அவுட்டை செட் பண்ணியிருக்கேன். லிவிங் ரூமோட விண்டோவுக்கு நான் ஒயிட் கலர் பாலியஸ்டர் கர்டன் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஒயிட் கலர் கர்டன் யூஸ் பண்ணும்போது ரூம் ஓரளவு பெரிதாகவும் நல்ல பிரைட்டாகவும் இருக்கும். கர்டன் ரொட்டை சீலிங்குக்கு பக்கத்தில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன்.
சீலிங்குக்கு பக்கத்தில் கர்டன் ராட்டை ஃபிக்ஸ் பண்ணும்போது இந்த ரூமோட சீலிங் ஹை சீலிங் உள்ள மாதிரி தோன்றும். இந்த கர்டனோட லென்த் 96 inches. ஃப்ளோரை டச் பண்ணுற மாதிரி ஒரு நீளமான கர்டன் தான் நான் இங்கே யூஸ் பண்ணியிருக்கேன். நீளமான கர்டன் நாம் யூஸ் பண்ணும்போது கர்டனுக்கு பின்னாடி ஒரு பெரிய விண்டோ இருக்கிற மாதிரியான இலூஷனை ஏற்படுத்தும். இந்த லிவிங் ரூம் டூரில் நான் யூஸ் பண்ணியிருக்கிற டிசைனர்ஸ் பலரோட டிப்ஸை பற்றி உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் ஒரு டிப்ஸ் நான் சொல்லணுமா இருந்தால், இந்த மாதிரி ஸ்மால் அல்லது மீடியம் சைஸ் லிவிங் ரூமை நம்ம ஆர்கனைஸ் பண்ணும்போது அந்த லிவிங் ரூமுக்கு தேவையான பொருட்களை மட்டுமே நம்ம அந்த லிவிங் ரூமில் வைக்கணும். அதாவது அதிக பொருட்கள் இல்லாமல் கிளட்டர் ஃப்ரீயாக அந்த ரூமை நம்ம வைக்கும்போது அதை ஆர்கனைஸ் பண்ணவும் க்ளீன் பண்ணவும் மெயின்டைன் பண்ணவும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த டூர் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.